அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து ஆளக்கூடிய வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியநாதர், சன்மார்க்க போதகர், எங்கள் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை துயர்ந்து வந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபியூன்கள், இறைநேச செல்வர்கள், இமாமார்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் எப்பொழுதும் உரித்தாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபானுடைய மாதம். கண்மை நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஷஅபான் அது எனக்குரிய மாதம் என்று சொன்னார்கள். அத்தகைய சிறப்பு உள்ள மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே பிறை 15வது இரவு பராத்துடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. பராத்துடைய இரவிலே 3 யாசீன்கள் அன்று தொட்டு இன்று வரையிலும் நாங்கள் ஓதிக்கொண்டு வருகிறோம். பராத் இரவும் 3 யாசீன்களும். இவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த நோக்கத்தை பற்றி அருமறையாம் என்ற திருமுறையிலே கூறும்போது கூறி காட்டுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன். மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் நான் படைப்பதற்கு காரணம் இல்லா லியபுதூன், என்னை அறிந்து வணங்குவதற்காக வேண்டியே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹுவை இபாதத்து செய்ய வேண்டும், அவனை அறிந்து அவனை நாங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த தீனுல் இஸ்லாத்திலே நம்மளுக்கு காட்டித் தந்த இபாதத்துக்களை நாங்கள் சரிவர செய்து வரும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இபாதத்துக்களை நாங்கள் செய்ய வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு காட்டித் தந்த பல இபாதத்துக்களிலே நாங்கள் பொறுப்போக்காக இருக்கும் போது அல்லது அந்த இபாதத்துக்களை நாங்கள் செய்யாமல் இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இன்னல்களும் நம்மளுக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். அந்த இபாதத்துக்களை விட்டு நாங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது நாங்கள் நரகத்துக்குத்தான் எங்களுடைய வழியாக இருக்குமே தவிர அது சொர்க்கத்துக்குரிய வழியாக மாறாது. அவ்வாறான இபாதத்துக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வேற யாரும் சொல்லவில்லை, புதிதாக செய்யக்கூடியதாக யாரும் சொல்லவில்லை. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்மளுக்கு வழிகாட்டியாக அவ்வாறான இபாதத்துக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த இபாதத்துக்களிலே சிறப்பான இபாதத்துக்கள், சிறப்பான தினங்கள், சிறப்பான இரவுகள் என்றெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். அவ்வாறான இரவுகளிலே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கான வெகுமதிகளை ரப்புல் ஆலமீன் தருகின்றான் என்பதாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்புக்கினியவர்களே, இது பராத்துடைய இரவு. ஷஅபான் மாதம் பிறை 15வது இரவு பராத்துடைய இரவு. இந்த பராத்துடைய இரவிலே நாங்கள் அதிகமாக இபாதத்துக்களை செய்ய வேண்டும். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள், ஷஅபானுடைய மாதம் பிறை 15வது இரவு வந்துவிட்டால் கூமு லைலஹா, அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். சூமு நஹாரஹா, அந்த பகல்களிலே நீங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். பராத்துடைய தினம் அன்று பகலிலே நோன்பு நோக்க வேண்டும், அன்று இரவிலே நாங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்க வேண்டும். இந்த இபாதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு காட்டித் தருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்ரிப் சூரியன் மறைவதிலிருந்து ஃபஜ்ர் உதயம் ஆகும் வரைக்கும் அல்லாஹ்
நம்மளை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். யார் என்னிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுடைய ஹாஜத்துக்களை, தேவைகளை நான் அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறேன். யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். யார் என்னிடத்திலே உணவுகளை, ரிஸ்குகளை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் சூரியன் மறைவதிலிருந்து உதயமாகும் வரைக்கும் அந்த தினத்திலே அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பராத்துடைய தினம் அன்று நாங்கள் பல இபாதத்துக்களை செய்ய வேண்டும், துஆக்களை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகளையும் தேட வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் யாசீன் ஓதுகிறோம். ஏன் மகரிபுக்கு பின்னால் நாங்கள் யாசீன் ஓதுகிறோம் என்றால், சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தான் ரப்புல் ஆலமீன் அடியார்களை பார்த்து கேட்க ஆரம்பிக்கின்றார். அதனால் தான் நாங்கள் மகரிபுக்கு பின்னால பராத்துடைய தினம் அன்று நாங்கள் 3 யாசீன்களை ஓதுகிறோம். ஏன் நாங்கள் யாசீன்களை நாங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம் என்று சொன்னால், இப்னு ஹிப்பான்ல தாருமியிலே வரக்கூடிய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி யாசீன் சூராவை ஓதினால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாசீன் சூராவை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்புகளை தேடுகிறோம். 3 யாசீன்களையும் நாங்கள் ஓதுகிறோம். அன்றைய தினமன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பராத்துடைய தினமன்று அல்லாஹ் நரகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அவனுடைய அடியார்களை ரப்புல் ஆலமீன் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த தினமன்று நாங்கள் நம்மளை விட்டு வஃபாத்தானவர்களுக்கு நாங்கள் யாசீன்களை ஓத வேண்டும். நம்மளுக்காக வேண்டியும் யாசீன்களை ஓத வேண்டும். யாசீனை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஓதினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டவர் ஆவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் பராத்துடைய இரவன்று மகரிபுக்கு பின்னால் நாங்கள் 3 யாசீன்களை ஓதுகிறோம். முதலாவது யாசீன் நாங்கள் ஓதுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கையேந்து துஆ கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்கை நீ விஸ்தீர்ணமாக்கி வைப்பாயாக. இரண்டாவது யாசீன் ஓதுகிற நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறோம், யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளை நீளமாக்குவாயாக. மூன்றாவது யாசீன் ஓதும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், யா அல்லாஹ், எங்களுடைய பலாய் முசீபத்துக்களை விட்டும் எங்களை நீக்கி விடுவாயாக. மலாய் முசீபத்துக்கள் நம்மளை ஆள்வதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக என்று நாங்கள் 3 யாசீன்களை ஓதுகிறோம். இந்த 3 யாசீன்களையும் நாங்கள் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும், ஆயுள் அதிகரிக்க வேண்டும், பலாய் முசீபத்துக்கள் நீங்க வேண்டும். இந்த 3 ஹாஜத்துக்களையும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வைக்கும் பொழுது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு நாங்கள் சூரா யாசீனை ஓதுகிறோம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி யாசீனை ஓதுகிறோம். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அவனுடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளுக்கு பரக்கத்து செய்வான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய தினமன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மளுக்கு சுன்னத்தான வழிமுறைகளை காட்டித் தருகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும், இபாதத்துக்களை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அதிகமான சதகாக்களை கொடுக்க வேண்டும், இரவிலே நின்று வணங்க வேண்டும், கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இவ்வாறான இபாதத்துக்களிலே வல்லோர்களை, நல்லோர்களை, நம்மளை விட்டு பிரிந்த உறவினர்களை, அவர்களுடைய
ஜியாரத்துக்கு சென்று அவருடைய மன்னரைகளுக்கு சென்று அவர்களுக்காக இந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் காட்டித் தந்த வழிமுறை இதுதான். அன்றைய இரவிலே செய்யக்கூடிய இபாதத்து. இந்த இபாதத்துக்களை நாங்கள் சரிவர செய்வோமானால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ஹாஜத்துக்களை, தேட்டங்களை, நாட்டங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான், கபூல் செய்வான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பித்அத்தான ஒரு காரியம் அல்ல. பராத்துடைய தினமன்று 3 யாசீன்களை ஓதுவது இது பித்அத்து, இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, இது இட்டுக்கட்டான செய்தி என்று சொல்லக்கூடியவர்களே கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு காட்டித் தந்த வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். சஹாபாக்கள் பின்பற்றினார்கள், தாபியங்கள் பின்பற்றினார்கள், தாபியங்கள் பின்பற்றினார்கள். அதை தொட்டு இறைநேச செல்வர்கள், இமாமார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்களும் தொடர்ந்து சங்கிலி தொடராக செய்து வந்த இபாதத்தை தான் நாங்கள் செய்து வருகிறோம். நிச்சயமாக அதிலே ஒரு உண்மை இருக்கிறது. பொய்யான விடயங்களை நீண்ட நாளைக்கு நாங்கள் செய்து கொண்டு வர முடியாது, அது பொய்யாகிவிடும். உண்மையான விடயம், அந்த விடயத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அன்று தொட்டு இன்று வரையிலும் நாங்கள் அந்த பரக்கத்தான விடயத்தை தான் நாங்கள் செய்து வருகிறோம். அன்புக்கினியவர்களே, பராத்துடைய தினம் அன்று 3 யாசீன்கள் ஓதி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அது கண்ணியமிக்க ஒரு இரவு, இபாதத்து செய்யக்கூடிய ஒரு இரவு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இரவாக இருக்கிறது. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய தினத்திலே அதிக இபாதத்துக்களை, அதிகமான அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகளை தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளுக்கு அத்துணை சிறப்புகளையும் அத்துணை நன்மைகளையும் அந்த இரவிலே நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ், எங்கள் எழுதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி அருள் புரிவாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், பராத்துடைய இரவிலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. யா ரஹ்மான், பட்டோலியிலே எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அத்துணை தீர்ப்புகளையும் நீ மாற்றி விடுவாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.